இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உள்ள ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் கோச்சார கிரக நிலையை கொண்டு இந்த பலன்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கோச்சார கிரக நிலையில் பார்த்துடலாம். மேசத்தில் செவ்வாய் இந்த மாதத்தின் தொடக்கத்தில், மிதுனத்தில் ராகு, விருச்சிகத்தில் குரு, தனுசில் சனி கேது, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன், மீனத்தில் புதன். இப்போ மேசராசிக்கான பலனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேசராசியை பொறுத்தவரை இந்த மாதமானது தன்னம்பிக்கை கூடக்கூடிய மாதமாக இருக்கும். காரணம், செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். அதே மாதிரி பணப்புழக்கம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தா அது வராமல் இருந்தால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள், கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக தடைபட்டிருந்தால் அதெல்லாம் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்குது. முயற்சிகளை அதிகப்படுத்தும் போது இடம் நிலமுலங்கள் சார்ந்தது, வண்டி வாகனம் சார்ந்த கடனுக்காக அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு கடன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு அதில் குறிப்பிட்ட பகுதி அடைபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தந்தை வழி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம், அந்த 9ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 2-3 பகை கிரகங்கள் அமைப்புகள் சேர்றதுனால அதில் உங்களுக்கு பிரச்சனையை தரலாம். நீண்ட தூர பயணத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடக்கூடிய மாதமாக இருக்குது. தொழில் வேலைகளில், வியாபாரத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். இயல்பாகவே தொழில் வேலை வியாபாரத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குது. அதே மாதிரி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. காரணம், மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு காரிய வெற்றியை எளிதாக கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. மற்றவர்களால் பல வகைகளில் முன்னால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர்கள்ட்ட ஏமாற்றப்பட்டு பணங்கள் இழப்புகள் சந்திச்சிருந்தால் அது திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த மாதமானது உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. துணிந்து உங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பில் இருக்குது. எதிர்பாராத நன்மைகள் பல கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அடுத்து ரிஷபராசிக்கான பலன்களை பார்ப்போம். ரிஷபத்தை பொறுத்தவரை சுக்கிரனுடைய அமைப்பு, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார் இந்த மாதத்தில். அடுத்து வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலமாக இது இருக்குது. காரணம், குருவுடைய பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும், ராகுக்கு இது இப்போ மாதிரி இருக்க சாதகம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சுக்கிரன் கோச்சாரத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால சனியுடைய வீடுகளில் சுக்கிரன் அடுத்தடுத்து இப்போ இருக்க சனியுடைய வீடு, அடுத்து வரக்கூடிய அமைப்பு சனியுடைய வீடு. அந்த வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் செயலாகக்கூடிய ஒரு காலமாக நேரமாக இருக்குது இந்த மாதம். குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அது கடன் வாங்கியாவது தொழிலில் நீங்கள் அதிகப்படுத்துவீங்க. அந்த வகையில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. எதிர்பாராத பணவரவு, பெரிய லெவலில் பணம் வரக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்கள் நீண்ட நாளாக யார்கிட்டையாவது கொடுத்துருந்த பணம் இல்லை அது உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்தால் அது குறிப்பாக இந்த டயத்தில் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே நேரம் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா உணவு சம்மந்தப்பட்ட உணவு ஒவ்வாமை போன்ற விஷயங்கள் வரலாம். கொஞ்சம் மற்றவற்ற அந்த பேச்சு அமைப்புகளில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம். சிறிய பிரச்சனைகள் பேச்சு சம்மந்தப்பட்டதில் ஏற்பட்டு விலக வாய்ப்பு உண்டு. பணம் மற்றவர்களுக்காக கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலபுலன் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இடம் வாங்கிறது, வாகனம் வாங்குகிற அமைப்பில் முயற்சி செய்கிறவங்க இந்த மாதம் நல்லா சாதகமாக இருக்குது. கடன் வாங்கியாவது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை
இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரம் குழந்தைகள் வகைகளில் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், அவங்க வகையில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதுபோக பங்குச்சந்தை மற்ற இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்துடைய முதல் பாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் முதல் பாதி கவனமாக இருக்கணும். மார்ச் 15 வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும். அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தொழில் வேலையில் முதலீடு பண்ணாலும் கூட்டு தொழில் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பல வகையில் நன்மை தரக்கூடிய அமைப்பு கிரகம், குறிப்பாக சுக்கிரனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்க காலமாக இருக்கிறதுனால துணிஞ்சு உங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடலாம். வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தைகள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். கணவன் மனைவி உறவு நிலையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்து மிதுன ராசிக்கான பலன்கள் பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் தொடக்கத்தில் மார்ச் 15 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் நீசமான அமைப்பில் இருக்கார் கோச்சாரத்தில். ராசிக்கு 4 கூடியவர். ராசியில் இப்போ ராகுவும் வந்திருக்கு. ராகுக்கு இது பேசி சாதகம் இல்லாமல் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். பேச்சுகளில் எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டத்தை தணிச்சுக்கிறது. இந்த டைம் பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து தான் பல விஷயங்களை செய்யணும். அது ஒரு விஷயம். அதே நேரம் பணவரவு கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதத்தில். உங்களுக்கு வீடு நிலபுலம் விற்கிறதா இருந்தால் இந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய பத்திரப்பதிவு அமைப்புகளில் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. மார்ச் 15 வரைக்கும் தான். அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ மாதத்துடைய முதல் 2 வாரங்கள் சரிபாதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துலேயும் இந்த பத்திரப்பதிவு, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல், நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே நேரம் உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. திருமணம் போன்ற முயற்சிகள் செய்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கடைப்பிடிக்கிறது நல்லது. வரக்கூடிய வரன்களுடைய அமைப்பை சரி பார்த்து இது பண்ணுறது சரியாக இருக்கும். ஏன்னா அவசரம் கொட்டாமல் இருக்கணும் இந்த குறிப்பிட்ட காலத்தில். அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்தில் அதில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வகைகள் அமைப்பு, திருமணமானவங்க குழந்தை இருக்கவங்களுக்கு குழந்தைகள் வகையில் நன்மைகளான அமைப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க, சுயதொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா உங்களுக்கு வீண் விரயமும் பண விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீண் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது மார்ச் மாதத்துடைய தொடக்கத்தில் மட்டும். அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கூட்டுத்தொழில் நம்ம முதலே சொன்ன மாதிரி கவனமாக இருக்கணும். பண வரவுங்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது கடனாகவும் இருக்கலாம். பெரும்பாலானோருக்கு கடன் எளிதில் கிடைக்கிற மாதமாக இது இருக்குது. அது நிலபுலம் சார்ந்தது, வண்டி வாகனம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது கல்வி கடனாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் கடன்கள் எளிதில் கிடைக்கும். 2 நாளாக உங்களுக்கு கடன் தடைபட்டிருந்தால் இந்த டைம் கடன் கிடைக்கும். கடன் தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மட்டும் நீங்கள் 2 வாரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதுன ராசி. அதன் பிறகு உங்களுக்கு தெளிவு பல வகைகளில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முடிவுகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்து கடகராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் பல மாற்றங்கள் முன்னேற்றங்களாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. காரணம், இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகம். குருவுடைய அமைப்பு சாதகம், சனியோட அமைப்பு சாதகம். அது குறிப்பாக இந்த மார்ச்சில் தொடக்கத்தில் தான் திருக்கணித அடிப்படையில் மார்ச் தொடக்கத்தில் ராகுக்கு கேது மாறுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த சூரியன் 2 கூடிய ஒரு சூரியன் 8ல் மறைஞ்சிருக்க அமைப்பு மாதத்துடைய முதல் தொடக்க 2 வாரங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஒரு வகையில் பணவரவுக்கு குறைபாடுகள் கிடையாது. அதிர்ஷ்டம் போல் பணம் பல வகைகளில் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்குது. வீடு நிலபுலன் வாங்குகிற யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தில்.
நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுட்ருக்கவங்க, வீடு நிலப்புலங்கள் வாங்குறவங்க இருக்கவங்க இந்த மாதத்தில் முயற்சி பண்ணால் கைவிடக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பல பேருக்கு புதிதாக தேடி வரும். வேலையில் பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாட்டு வேலைக்காக இருக்கலாம், இல்லை நம்முடைய உள்ளூர்லேயே அவங்க விரும்பிய இடத்துக்கு வேலை இடமாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்ததை விட சிறப்பான இடமா சிறப்பான சம்பளத்தில் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் கடகத்தை பொறுத்தவரை மிகச்சிறப்பான மாதமாக இந்த மாதத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. முன்பு இருந்ததை விட இந்த மார்ச் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாதத்துடைய தொடக்கத்தில் மட்டும் கடன், மற்றவருக்காக கடன் கொடுக்கறது, பணம் பரிவர்த்தனைகள் செய்கிறதுல கவனமாக இருக்கணும். இந்த பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி வேலை, தொழில், வியாபாரத்தில் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். பண வரவுக்கு சிறந்த மாதமாக இருக்கும். நிலபுலன்கள் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு ஒரு சிறந்த மாதமாக இது இருக்குது. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சிம்மத்துக்கு சூரியன் நேரில் இருக்கார். பகை வீட்டில் இருந்தாலும் கும்பத்தில் அங்கேருந்து ராசியை பார்க்குற அமைப்பு. செவ்வாய், யோகாதிபதியின் செவ்வாய் ஆட்சி பெற்ற அமைப்பு. இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த சிம்மத்துக்கு. உங்களுடைய ஆளுமை வெளிப்படக்கூடிய, பகையாளியோடு எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு நேர்முக மறைமுக எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்களாம் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய, விலகி போகக்கூடிய காலமாக அது இருக்குது. அதே நேரம் பண வரவில் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. காரணம் 2க்கும் 11 கூடிய புதன் 8ல் இருக்கார், அங்கே நீசமும் ஆயிருக்கார். ஆக புதன் நீசமான இந்த காலகட்டம் உங்களுக்கு மார்ச்சின் தொடக்கத்தில் இருக்குது. அதனால் பண வரவில் ரொம்ப உங்களுக்கு சிக்கனம், பணம் செலவழிக்கிறத சிக்கனம் தேவை. காரணம் பண வரவு உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் அதில் இழுபறி ஆக வாய்ப்புகள் உண்டு. அது சம்பள பணமாக இருந்தாலும், உங்களுக்கு பல வகையில் தொழில், வேலையில், வியாபாரத்தில் வரக்கூடிய லாப பணமாக இருந்தாலும் அது கைக்கு வரதில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். சிம்மத்தை பொறுத்தவரை மார்ச்சின் தொடக்க 2 வாரங்களுக்கு, அதன் பிறகு உங்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் இந்த மற்றவர்களோட பேச்சு வர அமைப்புகளில் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்குறது, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களில் இந்த இப்போ கவனமாக இருக்குது. இந்த மாதத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறவங்களுக்கு தொழில் வேலையில் கொஞ்சம் நல்ல சாதகமாக தான் இருக்கும். அதில் பிரச்சனை கிடையாது. குழந்தைகள் வகைகளில் உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் அவங்களுக்கு ஏற்படலாம். குழந்தைகள் வகையில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது சிம்மத்துக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பலருக்கு தேடி வர்ற ஒரு நேரமாக இது இருக்குது. வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும். உங்களுடைய பேர் புகழ் அந்த அமைப்புகள் கூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, தட்டுப்பாடுகள். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தில் தொடக்கத்தில் இருக்குது. அந்த மாதத்துக்கு பிற்பகுதி மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா செவ்வாயுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால, சூரியனுடைய அமைப்பு இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விடுபட்டக்கூடிய அமைப்பில் தான் சிம்மத்துக்கு இருக்குது இந்த மாதம் மார்ச். அதுக்கடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை மிதுனம் மாதிரி தான் கன்னியும். கன்னிக்கு ராசிநாதன் 10 கூடையவர். பாதகஸ்தானம்ன்ற சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல நீசத்தில் இருக்கார், கோச்சாரத்தில் புதன். அப்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த மாதத்தின் துவக்க 2 வாரங்களில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி புதன் மாறக்கூடிய அமைப்பில் இருக்கார். வக்ர கதி பட்டு அவர் வர்ற அமைப்பில் இருக்கார். எப்படி இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் பாதிப்புகள் உண்டு, வக்ரம் பெற்றாலும் பாதிப்புகள் உண்டு. அதே போல் அவர் நீசம் பெற அமைப்பு பாதிப்பு. ஆக மார்ச் மாதத்தை பொறுத்தவரை மிதுனத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிவெடுக்கிறதுல குழப்பங்கள் நிறைய ஏற்படலாம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்ததில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, பண அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடன்கள் தான். கடன் அல்லது ஏதோ ஒரு வகையில் பணம் உறவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் முன்பே செய்த ஒரு வேலைக்கு உள்ள ஊதியமாக இருக்கலாம், அல்லது யார்கிட்டையாவது கொடுத்த பணம் கூட உங்களுக்கு திருப்பி வர இருக்கும். பண அமைப்புகளில் குறைபாடுகள் இல்லை.
ஆனால் கவலை கொண்ட ஒரு மனநிலையிலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை தரலாம். அந்த வகையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத அமைப்பில் இருக்குது. ராசிநாதனும் சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்துடைய பிற்பகுதி கடைசி மாதங்கள் நாட்களில் வந்து கொஞ்சம் கடைசி வாரங்களில், மார்ச் கடைசி வாரங்களில் சில அதிரடி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். காரணம், இந்த கிரகங்கள் புதன் அதே போல் சுக்கிரனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு பல வகையில் நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆக மார்ச் மாதத்தை பொறுத்தவரை மிதுனத்துக்கு மட்டுமல்ல, இந்த கன்னிக்கும், ஏன்னா ரெண்டுமே புதனுடைய வீடுக, மிதுனத்துக்கும் கன்னிக்குமே வந்து கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. கன்னிராசியை பொறுத்தவரை குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த மாதங்களில் முற்பகுதியை தவிர்த்துட்டு பிற்பகுதியில் செய்யலாம். கூட்டு தொழில் அமைப்பு செஞ்சிட்ருக்கவங்க இந்த ஒரு மாதத்துக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு செய்யலாம். நண்பர்கள் வகைகளில் பணம் கொடுக்கல்வாங்கல்ல கவனமாக இருங்க. உறவுகள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில், ஏன்னா அது வகையில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து துலாம் ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பல கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக ராகு கேதுடைய அமைப்பும் கூட சாதகம்தான். அந்த வகையில் உங்களுக்கு சிறந்த ஒரு மாதமாக இது இருக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் சொல்லக்கூடியவர் கேந்திரத்தில், அதுக்கடுத்து திரிகோணத்தில் செஞ்சுருக்கிறாரு சனியுடைய வீடுகளில். பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார், பிறகு வக்ரமாகிறார். அதனால் பாதிப்புகள் சற்று இருக்கும், ஒரு பெரிய பாதிப்புகள் கிடையாது. ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள்லாம் ரொம்ப ஈடேறக்கூடிய மாதமாக இருக்கும். ரொம்ப நாளாக நினச்சிருந்த விஷயங்கள், அது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து எது சார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். பணவரவு முதலியே சொன்ன மாதிரி அது ஏதோ ஒரு வகையில் சிறந்த அமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். குருவுடைய பலம் இருக்கிறதுனால திருமணம் போன்ற முயற்சிகளை செய்கிறவங்க தாராளமாக இந்த மாதங்களில் திருமண பேச்சுவார்த்தைகளை, பெண் பார்க்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுகளில் முயற்சி செய்யலாம். காரணம் வந்து இந்த தமிழ் மாத அடிப்படையை விட்டால் கூட அதுக்கான முயற்சிகளை தேடுறது, அது சம்மந்தமான விசாரிக்கிறதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வேலை அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம். அதுதான் வந்து இங்கே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய பணவரவு சிறப்பான ஒரு மாதமாக, இந்த தொழில் வேலை அமைப்புக்கு சிறப்பான மாதமாக இருக்குது. ஏன்னா பலருக்கு வேலைகள் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புலையும் வேலை வாய்ப்புக்கு தேடி வர்ற அமைப்புலையும் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனுடைய அமைப்புகள் அடுத்து உச்சத்தை நோக்கி அவருடைய நகர்வாக இருக்குது. அவர் 6ஆம் இடத்துக்கு போனாலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடியது பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் திருமணம் போன்ற முயற்சிகளுக்கு சாதகமான அமைப்பு. முதலே சொன்ன மாதிரி குழந்தைகள் அமைப்புக்கும் சாதகமான அமைப்பு. சிலருக்கு வந்து குழந்தை அமைப்பு தாமதப்படுற அமைப்பில் இருந்தால் அது வந்து இந்த மாதத்தில் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குது பலருக்கு. குறிப்பாக துலாம் ராசிக்காரவங்களுக்கு வெளிநாட்டு சம்மந்தமாக வியாபாரத்துக்கு அல்லது தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, வேலைக்காக வெளிநாடு போகிற முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு கைகூடக்கூடிய மாதமாக அது இருக்குது. அதற்கான இதை முயற்சியை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப சாதகமான மாதம் இது உங்களுக்கு. தொழிலிருந்து, வியாபாரத்துலேருந்து, பணப்பழக்கத்துலேருந்து அத்தனையிலையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. மார்ச் மாதம் இருக்குது துலாம் ராசிக்கு. அடுத்து விருச்சிகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ராசிநாதன் 6ல் ஆட்சி பெற்றார். அப்போது எதிர்பாராத பல வகைகளில் வந்து உங்களுக்கு எதிராளிகள் சொல்லக்கூடியவர்களில் போட்டியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த கடந்த மாதங்களில். அது இந்த மாதத்துடைய இறுதிக்கு பிறகு சரியாகுது. ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் நீங்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக தர்ற நேரமாக இது இருக்குது. காரணம் அந்த ராகு கேதுடைய பயிற்சியும் ஒரு காரணம் தான். உணவு சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் கொடுக்கலவங்களில் கவனமாக இருக்கணும். இடமாற்றம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இடமாற்றம் தானாகவே நடக்கும். ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இடமாற்றம் ஆகிறதுக்கு பலருக்கு வாய்ப்பு உண்டு. அது முக்கியமாக வெளிநாடு, வெளி மாநிலம் அல்லது வெளியூரில் அமைகிறது பலருக்கு ஏற்படும். அதே நேரம் கொஞ்சம் ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது பலருக்கு. திருமண அமைப்பு பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இல்லை. திருமண இதில் வந்து ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் அவங்க சேரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குது.
இந்த மாதத்தில் அந்த அமைப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண முயற்சிகள் செய்கிற அமைப்புகள்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. வீடு நிலப்புலம் சார்ந்த கடன்கள் கேட்டிருக்கவங்களுக்கு கடன் கொஞ்சம் கிடைக்கிற மாதமாக அது இருக்குது. காரணம் 6லேயே 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றதுனால கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய மாதமாக அது இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உணவு சார்ந்த விஷயங்களை நேரந்தோறமே கடைபிடிக்கணும். மற்றவர்களோட பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், முன்னை விட அதிகம் எடுத்துக்கணும். ஏன்னா பொதுவாக அவங்களுடைய குணத்தை பொறுத்து நீங்கள் வெட்டு 1 2 பேசக்கூடியவங்க, எதுலேயும் வந்து வெளிப்படைத்தன்மையில் இருந்தவங்களாக இருக்கீங்க. மற்றவர்களை வந்து பழி வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு இயற்கையாக இருக்கும். எதையும் மனசில் வைக்காமல் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அதை இந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குறைச்சிக்கணும். இந்த மாதத்தில் இருந்தே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக செவ்வாய் பயிற்சி ஆகிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நிலபுலம் சார்ந்தது வீடு சார்ந்தது விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை எல்லா வகைகளையும் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. காரணம் கோச்சாரத்தில் கிரகங்கள் எல்லாமே வந்து சாதகம் இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா ராசிநாதன் மறைஞ்சிடறார், குரு ஜென்ம சனி போயிட்டுருக்கு 7 சனி காலத்தில். இது போக வந்து ராகு கேதுவும் இப்போ பயிற்சியான அமைப்பு. ராசிக்கு கேது வந்து 7ல் ராகு வந்ததெல்லாம் சிறப்பு இல்லை. இதை மீறியும் சில நன்மைகள் நடைபெறுமா அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய பார்வையை வச்சு உங்களுக்கு சில நன்மைகள் உண்டு. அதே மாதிரி இந்த சுக்கிரன் மற்ற வருடக்கோள்கள் அமைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதக்கோள்களை வச்சு பயிற்சியில் சில பலன்கள் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டிலேயே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலன் கொடுக்குற அமைப்பு. அந்த அமைப்பு பிறந்த ஜாதத்தில் இருந்தாலும் இங்கே கோச்சாரத்திலே 5 கூடியவர் 5லேயே ஆட்சி பெறதுனால ஒரு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. குறிப்பாக அதனால் குலதெய்வ வழிபாடு செய்கிற அமைப்பு இருக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த இடத்துல பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கடன் பணமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம், உங்களுடைய பங்கு கூட இருக்கலாம், அந்த வகையில் இருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணால் அது சாதகமாக முடிஞ்சு அதற்குரிய பங்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்கடுத்தது முடிவெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் கேது வந்துட்டார், அதே மாதிரி ஏற்கனவே சனி இருக்கார், ராசிநாதன் மறந்ததுனால கவனமாக இருக்கக்கூடிய ராசியாக தான் மாதமாக தான் இது இருக்குது. ஒரு வகையில் சில நன்மைகள் அப்படிங்கிறது இந்த 5ஆம் செவ்வாயை வச்சு பல வகையில் நன்மை உங்களுக்கு ஏற்படும். மற்ற கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலை தான். அதே மாதிரி இந்த சூரியனுடைய அமைப்பு கோச்சாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீடு நிலபுலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக வரும். வீடு விற்காமல் இருந்தால் விற்கக்கூடிய அமைப்பு, வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு, கடன் பட்டாவது வாங்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி அமைப்புகள் விருச்சிகத்துக்கு இந்த தனுசுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். தனுசு தான் பார்க்குறோம், தனுசுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் கடன் கிடைக்கிறது ரொம்ப எளிதில் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா வேலை இல்லாமல் இருக்க முடியாது இந்த காலகட்டத்தில். காரணம் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது. உத்தியோகம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காத அமைப்பு ஏற்படும். அது வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து இந்த தனுசை பொறுத்தவரை தாங்கள் எதிர்பார்த்ததை விட ஊதியம் குறைவாகவும் எதிர்பார்த்த விட கிடைக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைகள் கிடச்சிரும். அதான் வேலையில் கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும். தொழில் போட்டியாளர்களும் இந்த வியாபாரத்தில் போட்டியாளர்கள், வேலை செய்கிற இடத்துலையும் போட்டியாளர்கள், மறைமுக நேர்முக போட்டியாளர்கள் உருவாகக்கூடிய மாதம். அதனால் நீங்கள் பல வகைகளில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இடமாற்றங்கள் ஏற்படும் பலருக்கு. வெளியூர் வெளிமாநிலம் அப்படி செல்லக்கூடிய அமைப்பும், வெளியே அப்படி போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகிற அமைப்பு இருக்கும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற அமைப்புகள் பலருக்கு விருச்சிகத்துக்கு இந்த தனுசுக்கு ஏற்பட்டாலும் அது வந்து சிறப்பான அமைப்பில் தான் இருக்கும். ஏன்னா காரணம் உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு சிறந்த மாதமாக அது இருக்குது. அடுத்தது மகரத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி விரயஸ்தானத்தில் இருக்கார், விரய சனி காலமாக. ஆனால் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு 11ல் லாப குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதோட இப்போ இந்த ராகுக்கு இது பயிற்சியானது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருமண முயற்சியில் ரொம்ப நாளாக தடை இருக்கவங்களுக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்கும். பணவரவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு காலம் இது. ஏன்னா ராகுவும் சப்போர்ட் பண்ண போகக்கூடிய அமைப்பில் வந்திருக்காரு, இந்த குருவும் வந்திருக்கார் வருடக்கோள்கள் இந்த மாதத்திலிருந்து. அதனால் இதிலேருந்து தொடங்கக்கூடிய காலம் உங்களுக்கு பணவரவு நல்லாயிருக்கும். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கள் தெளிவான அமைப்புக்கு வருவீங்க. முடிவு வந்து இப்போ டக்குன்னு எடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துடுவீங்க. முதல்ல குழப்பம் இருக்கும் உங்களுக்கு, எதுவும் சின்ன சின்ன விஷயம் பெருசாக கவலையாக தெரியும். இப்போ வந்து அது கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரம்
கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காத ஒரு நிலை ஏற்படுது. அது வந்து உங்களுக்கு கோச்சார கிரகம் இந்த சனியுடைய அமைப்பு தான் காரணம். அதனால் பணம் செலவாகும், சுப செலவாகும். திருமணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள், அதே மாதிரி மனைவி வகைகளில் சுப செலவுகளாக முடியும். வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதுக்கான தொடக்கமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மையை தரக்கூடிய மாதமாக அது இருக்கிறதுனால தொழில் வேலைகள்லாம் தேடி வர்ற ஒரு காலமாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, பல இடங்களில் இந்த இடங்களில் வேலைக்கு போகணும், இங்கேருந்து வேலை வாய்ப்புகளை தேடி வருமானம், அதுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கை ஓடிடும். முதல்ல பல வகைகளில் தடைப்பட்ட காரியங்கள் ரொம்ப எளிதில் இப்போ நடக்கும் இந்த மாதத்தில் இருந்து. அதனால் மகரத்தை பொறுத்தவரை பல வகையில் நன்மையாக மேன்மையை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறை செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இந்த மாதத்துலேயே இருக்குது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது கும்பம். கும்பத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பக்கம் இருக்குது, குருவுடைய அமைப்பு சனியோட அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சூரியன் இதில் வந்து உட்காந்துருக்க அமைப்பு ராசியில் இருக்குது. இப்போ மாதத்துடைய தொடக்கத்தில் 2 வாரத்துக்கு இருக்குது. செவ்வாய் வந்து வலுக்கூடுன அமைப்பில் இருக்கார். அவர் அவங்களுக்கு பாவியாக இருந்தாலும் 10ஆம் வீட்டு மூலில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வேகம் அவங்களுக்கு இருக்கும். உழைக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக அவங்களுக்கு ஏற்பட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வேலைகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பில் முனைப்போட இருப்பீங்க. அது கைகூடக்கூடிய மாதமாக தான் இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் பல மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் முயற்சிகள் செஞ்சுட்ருக்கவங்களுக்கு, அது அரசு வங்கியில் லோன் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி திருமண அமைப்புகளில் முயற்சி செய்கிறவங்களுக்கு வரன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. காரணம் 7ஆம் விதியை ராசியில் உட்காந்து 7 பார்க்குற அமைப்பு இருக்குது. அது இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்களும் இந்த டென்ஷன் சொல்லக்கூடிய பதட்டங்களும் கூடின மாதமாக இது இருக்குது. இந்த மாதத்துடைய முதல் 2 வாரங்கள் மட்டும். அதன் பிறகு உங்களுக்கு மாற்றம் சாதகமாக இருக்குது. ஆக நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மாதமாக இது இருந்தாலும் பணவரவுக்கு குறைபாடு இல்லை. தொழில் வேலையில் சிறப்பான மாதம். அதே போல் இந்த எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. கும்பத்துக்கு முயற்சிகள் அதிகப்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு மாதமாக அது இருக்குது. லாபஸ்தானத்தில் வந்த குருவுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அடுத்து மீனம். மீனத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த மாதத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, ராசிநாதனுடைய அமைப்பு இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு அமைப்பு தான் குருவுடைய அமைப்பு. செவ்வாய் அமைப்பும் ரொம்ப சாதகம் உங்களுக்கு பணவரவுக்கு. காரணம் 2க்கு 9க்குள்ளே 2ல் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கார். அதனால் மீனத்துக்கு மிக சிறப்பான யோக பலனை தர மாதமாக அது இருக்குது. விபரீதமாக ராஜயோகன்ற மாதிரி 6 கூடியவர் 12ல் மறைஞ்சு இந்த சூரியன் இருக்குது. இது எந்த வகையில் உங்களுக்கு லாபம்னா, கடன்கள் வாங்குறது, கடன்களை அடைக்கிறது. ரொம்ப நாளாக இதில் இருந்து பிரச்சனை இருந்தவங்களுக்கு அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வழக்குகள், வம்பு வழக்குகள், அது பிரச்சனைகள் இருந்தால், பஞ்சாயத்துகளாக இருந்தால் அதெல்லாம் முடியக்கூடிய அமைப்பில் இருக்கும். நிலபுலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இந்த கேது 10ல் வந்த அமைப்பு விரையா வேலை செய்யணும்னா முதலீடு செய்யும்போது கொஞ்சம் நன்கு ஆலோசித்து செய்யணும். கூட்டுத்தொழிலே வந்து உங்களுக்கு எப்பயுமே கவனம் இருக்கணும் மீனத்துக்கு. அதில் இப்போ இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டுத்தொழிலில் எந்த வகையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால பணவரவு சிறந்த மாதமாக இருக்குது. தொழில் வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதே மாதிரி மீனத்தை பொறுத்தவரை குருவுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனாலையும் செவ்வாய் 2 பேருமே மெயின். அவங்க 2 பேருடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சந்திரன் கோச்சாரத்தில் மாறி ஏற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகம், திரிகோண அதிபதி. அதனால் பாதிப்பில்லை. கேதுனால உங்களுக்கு சில தடை தாமதம் ஏற்படும் வேலை வியாபாரம் தொழிலில். அதே நேரம் பல வகைகளில் நன்மையான ஒரு மாதமாக பணப்புழக்கத்திலிருந்து மற்ற நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள்லையும், அதே மாதிரி இந்த அந்நிய நபர்கள் ஆதாயமும் உண்டு. குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு எதிராக அது வந்து இந்த சயம் உங்களுக்கு சாதகமாகும். காரணம், புதன் நீசம் பெற்று உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு. புதன் இந்த குருவுடைய பார்வையில். அதனால் கல்வியில் தடைப்பட்ட அமைப்பு சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாக. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் புதன் இருக்கார்.
அவர் நீசமடைந்து இதில் உட்கார்றதுனால கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை, இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் கிடையாது. பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் அமைப்பில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு விலகலாம். கூட்டு தொழில் செய்யும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நிலப்புலன்கள் வாங்க விற்க இருக்கிறதுல கொஞ்சம் பத்திரங்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டுக்கே இங்கே ராகு வந்துட்டார். 4ஆம் வீட்டு அதிபதி இங்கே நீசம் பெற்று உங்கள் ராசியில் இருக்கார் மாதத்தின் தொடக்க காலத்தில். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மார்ச் 15க்கு பிறகு அந்த சூரியன் மாறக்கூடிய அமைப்பு, அதே போல் இந்த புதன் மாறுற அமைப்பு உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இருக்கும். அதில் பாதிப்புகள் கிடையாது. ஆனால் புதன் நீசம் பெற்ற புதன் இருக்கிறதுனால முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பல வகைகளில் பணப்புழக்கத்துக்கும் தொழில் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறந்த மாதமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பங்கு சந்தை அமைப்பிலிருந்து, அதே போல் இந்த தங்கம் விலையிலிருந்து தங்கம் விலை குறைய வாய்ப்புகள் உண்டு. பங்கு சந்தை ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. மாதத்துடைய முதல் 2 வாரங்களுக்கு பிறகு, அதாவது மாதத்தின் 10 தேதிகளுக்கு பிறகு இருக்குது. மார்ச் 10க்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்படும். அரசியல் சார்ந்த விஷயங்கள்லேயும் ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை வரக்கூடிய மாதமாக அது இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நாம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.